இந்த காலத்துல நல்லதை சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் தான்டா. நாகர்கோவில் ஸ்காட் கிறிஸ்துவ கல்லூரியின் தாளாளராக நெல்லை மண்டல கல்லூரி கல்வி இணை இயக்குநரை நியமித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கல்லூரியின் தாளாளர் மீதான லஞ்சம் ஊழல் புகார் வழக்கில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் ஸ்காட் கிறிஸ்துவ கல்லூரியின் தாளராக பைஜு நிசஸ்பால் மீது நிதி முறைகேடு, பேராசிரியர்களுக்கான புத்தாக்க பயிற்சி மற்றும் பதவி உயர்வுக்கு லஞ்சம் கேட்டதாகவும் பல்வேறு வழக்குகள் தொடரப்பட்டன. இதனால் தாளாளர் பதவிகள் தொடர பேராயரும் தடை விதித்திருந்தார். இதனையொட்டி தாளாளரை மாற்ற வேண்டும் என கன்னியாகுமரி பேராய மாமன்ற உறுப்பினரான மருத்துவர் சாமுவேல் ஜார்ஜ் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் ஸ்காட் கிறிஸ்துவ கல்லூரியின் தாளாளராக திருநெல்வேலி மண்டல கல்லூரி கல்வி இயக்குநரை நியமித்து உத்தரவிட்டுள்ளது. இந்த தீர்ப்பின் சான்று நகலுக்காக காத்திருக்காமல் இணையத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளன. நகல் மூலமாக உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் உயர்கல்வித்துறை செயலாளருக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். சரி, இப்போ நீங்க பார்த்த காணொலியில சொல்லப்பட்ட செய்தி என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நாகர்கோவில் கன்னியாகுமரி திருமண்டலத்தில் உள்ள ஒரு ஃபேமஸான காலேஜ். அந்த கல்லூரியில ஒரு தாளாளரா இருக்கிறவரு என்ன பண்றாரு, நிதி முறைகேடு, பதவி உயர்வுக்கு லஞ்சம், அது போல பாத்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் கை வைக்க முடியுமோ அதெல்லாம் வைக்கிறாரு. சோ இதை கேள்விப்பட்ட அண்டர்லைன் த பாயிண்ட் பேராயர், கன்னியாகுமரி பேராயர் யார் அப்படின்னா ஏஆர் செல்லையா அவர்கள் தான் பாத்தீங்கன்னா தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்துக்கும் பொறுப்பு பேராயராக நியமனம் செய்யப்பட்டிருந்தார். தற்பொழுது அவர் பாத்தீங்கன்னா பேரளவுக்கு தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்தில் இருக்காரே தவிர எந்த விதமான நடவடிக்கையும் எடுப்பதற்கு அவருக்கு அனுமதி கொடுக்கப்படவில்லை. ஆனாலும் அவர் ஒரு ஜென்டில்மேன். அவர் பாத்தீங்கன்னா தவறுக்கு துணை போகாத நபர் என்பதை தெளிவும் திட்டமுமாக அருமையாக நிரூபித்திருக்கிறார். கோர்ட்டுக்கு போய் அங்க என்ன பண்ணிருக்காங்க, நிரூபிச்சிருக்காங்க. தாளாளருக்குரிய எல்லா விதமான தவறுகளுக்கும் கன்னியாகுமரி பேராயர் ஏஆர் செல்லையா அவர்கள் உடந்தையாக இருக்கவில்லை, தடை விதித்திருக்கிறார். அதுதான் ஒரு நல்ல ஒரு விஷயம். சோ எனவே அதுக்கப்புறம் அங்க இருக்கிற ஒரு திருமண்டல பெருமன்ற உறுப்பினர் என்ன பண்றாரு, டாக்டர் கோர்ட்ல கேஸ் போட்டு, அதாவது பேராயர் தடை விதித்தும் என்ன பண்ணல, அவர் வெளியே போக மாட்டேங்காரு அப்படின்னா அங்கேயும் என்ன பண்ணுறதுக்கு இது மாதிரி பேராயருக்கு எதிராக ஒரு டீமுக்கு என்ன பண்ணிருக்கு, பஞ்சாயத்து பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க. சோ போற இடத்துலலாம் இந்த சிஎஸ்ஐல பாத்தீங்கன்னா இந்த வர்க்க போராட்டம் இருந்து கொண்டேதான் இருக்குது. இது என்றுதான் இது முடிவு வருமோ தெரியல. சோ இருந்தாலும் பேராயரை நம்ம பாராட்ட வேண்டும். பொறுப்பு பேராயர் ஏஆர் செல்லையா அவர்கள் நீதி நேர்மை தவறாமல் அந்த நபர் மேல் நடவடிக்கை எடுத்து தடை விதித்திருக்கிறார். கோர்ட்டும் அதை உறுதிப்படுத்திருக்குது. சோ ஒருவேளை அதனாலதான் என்னவோ தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்துக்கு வந்தாலும் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும், எல்லா குறைவானவர்களுடைய ஊழல்களையும், லஞ்சம் லாவணியங்களையும் கண்டுபிடித்து தண்டித்து விடுவாரோ என்ற பயத்துலதான் நம்ம முள்ளு பாய் சவர உள்ள விடாம கடைசி வரைக்கும் என்ன பண்ணாங்க, தடுத்துட்டாங்க. இன்னும் 1 மாசம் 2 மாசம் தான் அவருக்கு ரிட்டையர்ட் ஆகக்கூடிய டைம் இருக்குன்னு நினைக்கிறேன். எனவே அவரால் கடைசி வரைக்கும் தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்தில் தன்னுடைய அதிகாரத்தை, தன்னுடைய பொறுப்பு பேராயர் நியமனத்தை அவரால் உறுதி செய்யப்பட முடியும். அதனால் அவரால் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. ஆனால் அவர் உண்மையிலே நேர்மையானவர் என்பதை மீண்டும் அழுத்தம் திருத்தமாக நிரூபித்திருக்கிறார். ஐயாவுக்கு வாழ்த்துக்கள். சரி, அடுத்தது பாத்தீங்கன்னா நான் கடந்த வீடியோல பேசின மாதிரி தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்துல நடந்த சம்பவங்களை நம் அனைவரும் அறிந்து கொள்வது காலத்தின் கட்டாயம். அதனாலதான் நான் பேசிட்டு இருக்கேன். ஒரு ஆசிரியன் என்பவன் யார் அப்படின்னா, தான் கற்றுக்கொண்ட பாடங்களையும் தான் பெற்றுக்கொண்ட அனுபவங்களையும் அடுத்த சந்ததிக்கு கடத்துபவன், அடுத்த சந்ததிக்கு சொல்லி செல்பவன் தான் சிறந்த ஆசிரியன். சோ எனவே நான் இந்த தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்துல கிட்டத்தட்ட 14 வருடமாக ஆசிரியராக பணி செய்திருக்கிறேன். அது மட்டும் இல்ல, கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பிறந்ததுல இருந்தே இந்த தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலம், திருநெல்வேலி திருமண்டலத்தினுடைய இந்த செயல்பாடுகள் எல்லாத்தையும் உற்று நோக்கி கொண்டிருக்கிறேன். அதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறேன். அதற்கு பிறகு அதற்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்றும் இன்று வரைக்கும் முயற்சி செய்திருக்கிறேன். எனவே நம்மோடு இந்த போராட்டம் நின்று போய்விடக் கூடாது. வருகின்ற தலைமுறையினரும் அதை தொடர வேண்டும். ஒரு நீதியான, ஒரு லஞ்ச லாவணியம் இல்லாத ஒரு அருமையான திருமண்டலம் அமைய வேண்டும் என்றால் அனைவருடைய பங்களிப்பு மிக மிக முக்கியமானது. முதியோர்களுடைய ஆலோசனை ரொம்ப முக்கியம். அதுபோல இளைஞர்களுடைய அந்த வீரம், இளைஞர்களுடைய அந்த திறமைகள் பயன்படுத்தப்பட வேண்டும். ஆனால் தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்திலையும் சரி, திருநெல்வேலி திருமண்டலத்திலும் சரி, எல்லா இடங்களையும் இளைஞர்கள் பாத்தீங்கன்னா, அதாவது இந்த தலைவர் பதவிக்கு வருவதோ பொறுப்புகளுக்கு வருவதோ பாத்தீங்கன்னா அவர்கள் நிராகரிக்கப்படுகிறார்கள் என்றே நான் நினைக்கிறேன். அவர்கள் பாத்தீங்கன்னா தேவைக்கு யூஸ் பண்ணிட்டு என்ன பண்றாங்க, தூர வச்சிடுறாங்க. ஆனா என்னை பொறுத்தவரை அவர்கள் நமது திருமண்டலத்தின் வரலாற்றை கண்டிப்பாக தெரிந்து வைத்திருக்க வேண்டும்.
தற்பொழுது என்ன நடந்து கொண்டிருக்கிறது, யார் அதிகாரத்தில் இருக்கிறார்கள், எதற்காக இந்த அதிகாரம் பாத்தீங்கன்னா ஒரு முன்னாள் நீதிபதியின் கையில் போனது, இன்னும் வருங்காலங்களில் என்னவாக போகிறது, இந்த சிஎஸ்ஐ உடைய எதிர்காலம் என்னவாக போகிறது என்பதை கண்டிப்பாக அவர்களுக்கு சொல்ல வேண்டியது, அவர்களுக்கு கடத்த வேண்டியது நமது கடமை. எனவேதான் நான் கடந்த வீட்டில் சொல்லியிருந்தேன், ஒரு குரூப், அதாவது மோசே கர்த்தருக்கு மீறி கோபப்பட்டு பாத்தீங்கன்னா தண்டனை பெற்ற பிறகு, யோசுவா காலை வந்தது பிறகு பாத்தீங்கன்னா அந்த இஸ்ரவேலர்கள் பரம கானானை சுதந்திரித்துக் கொண்டனர். அது போல இந்த இளைஞர்களும் வரும் பொழுது பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக, ஒரே நாள்ல கூட பாத்தீங்கன்னா வருங்காலங்கள்ல தவறுகளுக்கு துணை போகாத ஒரு நல்லவர்கள் இங்கிருந்தே எழும்பி வருவார்கள். அதனால நம்முடைய திருமணம் காப்பாற்றப்படும். அதுபோல திருமணம் இருக்கின்ற கல்வி நிலையங்கள் பாத்தீங்கன்னா சுத்தமான நிர்வாகங்கள் இருக்கும். அது போல ஆலயங்கள் மேல் ஒரு வைராக்கியம் வரும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு நேரம் ஒரு ஆலயத்துல நான் போய் யூத் மீட்டிங் எடுக்க போயிருக்கும்போது பாதி பசங்க உள்ளே வரல. அதுக்கு அவனுக்கு சொன்ன ஒரே காரணம் என்னன்னா, சார், அதாவது நிர்வாகத்துல இருக்கிறவங்க, ஆலயத்துல பொறுப்புல இருக்கிறவங்களே என்ன பண்றாங்க, நிறைய தவறு பண்றாங்க, நிறைய ஊழல் குற்றச்சாட்டு அவங்க மேல இருக்கு, அவங்கள மேலேயே எந்த நடவடிக்கையும் இவங்களும் எடுக்கல, ஆண்டவரும் எடுக்கல, அப்புறம் நாங்க என்ன பண்ணுவோம் கேட்கணும்னு சொல்லி என்ன பண்றாங்க, ஒரு விரக்தியின் விளிம்புல பேசினாங்க. அப்ப நான் அவங்ககிட்ட சொன்னேன்னா, அது எதுவாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக தண்டனை கிடைக்கும். ஆனாலும் நமது உரிமையை நாம் விட்டு கொடுத்து வெளியே போக கூடாது. அதுக்காக இயேசு கிட்ட என்ன பண்ணணும், அப்படியே அமைதியா இருக்கணும், எதையும் பேசக்கூடாது அப்படிலாம் இல்ல. நீங்க பைபிள் எடுத்து பாத்தீங்கன்னா ஆண்டவர்கள் இருந்தவர்கள் பாத்தீங்கன்னா ஏராளமான காரியங்களை வெற்றிகரமாக அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு சாதித்த இளைஞர்கள், சாதித்த நபர்கள்லாம் இருக்காங்க. சோ எனவே பாத்தீங்கன்னா ஆண்டவர் நமக்குள் இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா எந்தவித அச்சமும் இன்றி நாம் சாதிக்க முடியும் என்று சொல்லிட்டு வந்தேன். சோ அதுக்கு பிறகு அந்த பசங்க பாத்தீங்கன்னா கோயில்ல நல்ல உற்சாகமா இருக்கிறாங்க. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்காங்க. தவறுகள் நடக்கும்போது தட்டி கேட்கிறாங்க. சோ அது போன்ற ஒரு அமைப்பை தூத்துக்குடி ஆசிரியர் திருமணத்தில் அதை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. எனவே தயவு செய்து அனைத்து சேகர குருவானவர்கள், குறைவானவர்களை பற்றி நாம் கவலை இல்லை, குருவானவர்கள் தயவு செய்து உங்கள் சேகரத்தில் இருக்கின்ற ஒரு நல்ல ஒரு ஆக்டிவான ஒரு பையனை குரூப் அட்மினாவோ, அவனுக்கு கீழே சில நபர்களை, சில வாலிபர்கள் யார் அப்படின்னா இந்த 11ஆம் படிக்கிறதுல இருந்து திருமணம் ஆகாத வயதில் இருக்கிற எல்லாருமே பாத்தீங்கன்னா இளம் வாலிபர்கள் தான். சோ அவர்களுக்கு ஆலோசனை கொடுக்க நானும் இருக்கேன். சோ அது போல பாத்தீங்கன்னா அனுபவசாலிகள் சில குருவானவர்கள் இருக்காங்க. சோ நாங்கள் பாத்தீங்கன்னா இந்த சிஎஸ்ஐ குறித்த ஒரு நல்ல ஒரு தரிசனத்தை அவர்களுக்கு ஏற்படுத்துவோம். நிச்சயமாக அவர்கள் பாத்தீங்கன்னா நமது திருச்சேவைக்கும் நமது திருமண்டலத்துக்கும் எதிர்காலத்தில் சிறந்த தூண்களாக விளங்குவார்கள். அதுல எந்த ஐயமும் இல்லை. நான் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆண்டவரை பற்றி தவறுதலாக உபதேசிக்கின்ற நிறைய சபைகள் விட்டது. அது போல பணத்திற்காக ஆலய ஆராதனையிலே சினிமா பாடல் பாடி விசில் அடித்து அதுதான் பாத்தீங்கன்னா உண்மையான ஒர்ஷிப் அப்படின்னு சொல்ற அளவுக்கு தவறான ஊழியங்கள் நிறைய எழும்பிட்டு. ஆனா நமது சிஎஸ்ஐ பாரம்பரியம் பாத்தீங்கன்னா காணிக்கைகள் குறித்து நம்ம அவ்வளவு பேசுறது இல்லை. அது போல பாத்தீங்கன்னா தவறான உபதேசங்கள் மிக மிக குறைவு நமது சிஎஸ்ஐல. எனவே இந்த பிள்ளைகளை, நமது எதிர்கால இளைஞர்களை நாம் எழுப்பி கர்த்தருக்காகவும் இந்த திருமண்டலத்தை காப்பதற்காகவும் உருவாக்க வேண்டியது நம்மேல் விழுந்த கடமை. அதற்கான முயற்சியை நான் முன்னெடுத்திருக்கின்றேன். இதற்கு அனைத்து ஆயர்களும், அனைத்து பெற்றோர்களும், பெரியோர்களும் ஒத்துழைப்பு கொடுத்து உங்கள் சேகரத்தில், உங்கள் சபைகளில் இருக்கின்ற எல்லா வாலிபர்களையும் இந்த குரூப்பில் இணைத்து விடும்படியாக, அதன் மூலமாக அவர்களுக்கு நமது ஆண்டவரை பற்றியும் நமது திருமண்டலத்தை பற்றியும் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி கூடுமானால் கூட்டங்கள் நடத்தி அவர்களுக்கு இந்த திருமண்டலத்தில் எவ்வளவு விஷயங்கள் இருக்குது, எவ்வளவு சொத்துக்கள் நமக்காக பாத்தீங்கன்னா நமது முன்னோர்கள் சேர்த்து வச்சுட்டு போயிருக்காங்க, இது எவ்வாறு களவாடப்படுகிறது, எவ்வாறு முறைகேடாக இது செயல்படுத்தப்படுகிறது என்பதெல்லாம் சொல்லி கண்டிப்பாக அவருக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். தயவு செய்து இந்த விஷயத்தில் அனைவரும் இணைந்து செயல்படுமாறு உங்களை அன்போடு அழைக்கின்றேன். தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்தில் பாத்தீங்கன்னா ஒரு யங்ஸ்டர்ஸ் எங்க அநீதி நடந்தாலும், எங்க அநியாயம் நடந்தாலும் அனைவரும் இணைந்து போய் நிற்கும் போது பாத்தீங்கன்னா, அதாவது யூனிட்டி ஸ்ட்ரென்த் சொல்லுவாங்க இல்லையா, ஒற்றுமையே பலம் என்பது போல போனா ஒற்றுமையாக நமக்குள் ஒற்றுமையா இருந்தா நிச்சயமாக தவறுகள் களையப்படும். தவறு செய்ய நினைக்கிறவர்கள் பாத்தீங்கன்னா கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க, தங்களுடைய தவறை உணர்ந்து அந்த தவறை செய்வதற்கு தயங்குவார்கள். அதனால் திருமண்டலம் சுத்திகரிக்கப்படும். எனவே இந்த விஷயத்தில் கர்த்தருக்கு சித்தமானபடி நீங்கள் அனைவரும் செயல்படும்படியாக உங்களை அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம்.